Hello friends, POCO தரப்பிலிருந்து 2 வருஷங்கள் ஆச்சு. POCO F1க்கு அப்புறம் சொந்தமா ஒரு ஸ்மார்ட் போன் POCO X3 ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை ஒரு 17000 பிரைஸ் பாயிண்ட்க்கு பட்ஜெட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கறப்ப இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இருக்கிறதுலயே ஒரு கம்ப்ளீட்டான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் போன், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போன்னா அது இந்த போன் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிராக்டிக்கலா உண்மையாலுமே POCO X3 பட்ஜெட்ல பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காம எல்லாரும் கிளிக் பண்ணிங்க. அப்போதான் இது மாதிரி ஃபியூச்சரில் பல அன்பாக்சிங் வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் POCO X3 வர பாக்ஸ்க்கு மேலே இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டாங்க. எப்பவும் போல பிளாக் கலர் தான் பாக்ஸ் இருக்கு. பாக்ஸுக்கு 2 சைடு POCO X3, அது கீழே ரியாலிட்டி ஃப்ளோ 120 Hz. அந்த 120 Hz இங்கே வேற லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பாக்ஸ்க்கு டாப்ல பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், கோபால்ட் ப்ளூ அப்படிங்கிற ப்ளூ கலர் ஆப்ஷன். பாக்ஸுக்கு பேக் சைடுமே ஃபோனோட ஒரு சில ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸில் இருக்க சீலை பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னா உள்ள சின்னதாக எல்லோ கலர் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. நார்மலான புக்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் இருந்து ஃபோன் எடுப்போம். ஃபோனை சுற்றி இருக்க பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம். ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியமாகவும் இல்லை, அந்த அளவுக்கு காம்பேக்டாகவும் இல்லை, கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. இப்போ ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேணும் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பாக்ஸில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்குலாம் ஆரஞ்சு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபோனை கையில் எடுப்போம். ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகிறதுக்குள்ள பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், Type-C சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைபிரிட் சிம் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் போடலாம், இல்லைனா ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு 512GB வரைக்கும் தான் போட்டுக்க முடியும். இது POCO X3 பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்கிற அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் தான் சொல்லுவேன். அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், IR பிளாஸ்டர், செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. மேலே கேமராவுக்கு மேலே இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே டுவெல் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. இங்கே அப்படியே ஃபோனுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ரவுண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இங்கே டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இங்கே 12 டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கேமரா கீழே அப்படியே ஒரு டெக்ஸ்ட் டிசைன் வரமா இருக்குது. அது லாஸ்ட்டில் POCO அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் பேண்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா லைட் இருக்கிறப்ப, நைட் டைமில் லைட் இருக்கிறப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த POCO அப்படிங்கிறது க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராகவே இருக்குது. இங்கே சென்டரில் டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டர் ஃபினிஷ் கிடையாது, டெக்ஸ்டர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே கம்ப்ளீட்டாக கிளாசி ஃபினிஷ்னால கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு அது டெக்ஸ்டர் டிசைன் மாதிரி இருக்கும். ஆனால் கையில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஃபீலிங் எல்லாம் இருக்காது. சரி, இங்கே கிளாஸாக பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் கொடுத்து வெயிட் எல்லாம் கம்மியாக கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு 225 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 10.08mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக் சைடு இருக்க அந்த பிளாஸ்டிக் பேக் மேலே கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருங்காட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணுது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, வலிக்கிட்டு போகிற மாதிரி ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. மொத்தத்தில் இங்கே டிசைன் வரப்ப ரொம்ப சொதப்பி தான் வச்சிருக்காங்க. POCO X2ல என்னதான் டிசைன் பார்க்கறதுக்கு மொக்கையாக இருந்தாலுமே அங்கே கிளாஸ் பேக் கொடுத்து கார்னிங் 5% கொடுத்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே POCO மொக்க பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். POCO 2 வருஷத்துக்கு முன்னாடி POCO F1 சொல்லிட்டு சொந்தமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்தாங்க. இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ சொந்தமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இப்போயும் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெயிட் மேனேஜ்மெண்ட் வரப்ப ரொம்ப சொதப்பி வச்சுக்கான சொல்லுவேன். நம்மகிட்ட ப்ளூ கலர் ஆப்ஷன், இது போக ஒரு கிரே கலர் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே லுக் வைஸ் பார்க்கறதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த கேமரா அலைன்மெண்ட், அந்த POCO பேசஸ் பேண்டிங் கொடுத்துருக்காது, எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஃபோன் வெயிட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. திக்னஸ்மே ரொம்ப அதிகமாக இருக்குது. சேம் டைம் ஒரு பக்கம் இந்த டிசைன் திட்டினா இன்னொரு பக்கம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IR பிளாஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது போக IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் போட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்டர் 20,000க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் பெருசாக எந்த ஒரு பிராண்ட் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. POCO கொடுக்குறாங்க. அதனால் இதனால எல்லாம் பிளாஸ்டிக் பேக்கு வெயிட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த ஃபோன் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே எங்கள் டிஸ்பிளே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதான் POCO Redmi லாஸ்ட் ஒரு 7-8 மாதமாகவே கொடுத்துருக்காங்க.
லாஸ்ட் டைம்ல இந்த டைம் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. என்ன போக்கோ X2ல டுயல் பஞ்சுவல் டிஸ்ப்ளே கொடுத்தாங்க, இந்த டைம் சென்டர்ல டாட் நாட்ச் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது Redmi 9 சீரிஸ்ல பார்த்த அதே டிஸ்ப்ளே தான் இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா டாலா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு பெரிய சைஸ் டிஸ்ப்ளே இருக்க மாதிரி இருக்கு. அதனால மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது இன்னமும் பெட்டரா இருக்கு. இதுக்கு HDR10 கண்ணு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். வைட் ஒன் LM சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோ குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சில பிராண்ட்ஸ் எல்லாம் வெறும் கார்னிங் Gorilla Glass தான் யூஸ் பண்ணிருக்கேன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா வெறும் கார்னிங் Gorilla Glass தான் 3 தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க கார்னிங் Gorilla Glass 5% கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இதுக்கு 120 Hz refresh rate லாஸ்ட் ஜெனரேஷன் X2ல பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விடவே இங்க refresh rate ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. சேம் டைம் 240 Hz டச் டைம் ரேட் கொடுத்துருக்காங்க. இங்க refresh rateக்காகவே இந்த ஸ்மார்ட் போனை நிச்சயமா நான் 14,000க்கு 20,000 கூட வாங்கலாம் தான் சொல்லுவேன். டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 120 Hzல வேற லெவல்ல இருக்கு. இங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல வீடியோ குவாலிட்டியில எந்த ஒரு குறையுமே இல்லை. சேம் டைம் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தங்காட்டி ஆடியோ குவாலிட்டியுமே தேவையான அளவுக்கு லவுடா கேக்குது, நாய்ஸும் இல்லை. அதனால நிச்சயமா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் நான் ட்ரை பண்ணாலும் தான் சொல்லுவேன். ஓவராலா டிஸ்ப்ளே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, டிசைன் ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டுக்கு 0.747 வாட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, பாடிக்கு 0.615 வாட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, குறை சொல்லலாம் இங்கே கொடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே சைடில் கொடுத்துருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சோனியோட லேட்டஸ்ட் IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஃபால்ட்டாக 16 MP தான் ஃபோட்டோ எடுக்கு. 16 MP எடுக்கிற ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் ஒரு 8 MB இருக்குது. நார்மலாக இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்க மற்ற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயும் 16 MPயில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்கும், சில நேரங்களில் பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் இங்கே 16 MPலேயே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. இது இங்கேயும் 64 MP மோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா அதில் வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும். அதில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபைல் சைஸ் கிட்டத்தட்ட 15 MB இருக்குது. அது ரூம் லைட்டில் தான், அவுட்டர் லைட்டில் எடுத்திங்கன்னா 30 MB 40 MB இருக்கும் போது அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. எவ்வளோ ஜூம் பண்ணிங்கனாலும் ஃபோட்டோ வரையிறது இல்லை. கலர் ரீப்ரொடக்ஷன், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் எப்பவும் பார்க்குற மாதிரி பெட்டராக தான் இருக்குது. இது கூட வந்து ஒர்த்தாக ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக கவர் பண்ணுது. இங்கேயும் குவாலிட்டி நார்மலாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஆங்கிள் பார்க்கறத விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. கடைசியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த டெப் சென்சார் போர்ட்ரைட் மோடில் ரொம்ப பக்காவாக தான் ஃபோட்டோ எடுக்குது. HDR ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸுமே குறை சொல்லக்கலாம் இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது. இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். நீங்கள் இப்போ பார்த்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் குவாலிட்டி எல்லாமே ரூம் லைட்டில் ஸ்டூடியோ லைட்டிங் செட்டப்பில் எடுத்தது. நார்மலாக மொக்கையான கேமராவே ஸ்டுடியோ லைட்டிங்கில் இருக்கிறப்ப குவாலிட்டி பெட்டராக தான் இருக்கும். போக்கோ சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா தான் கேமரா கொடுப்பாங்க. அதனால் ரூம் லைட்டில் ரொம்ப குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்க மாதிரி தெரியல. ஃபுல் ரிவ்யூவில் அவுட்டர் கண்டிஷனில் பார்ப்போம். நான் 2-3 ஃபோட்டோ அவுட்டர் லைட்டில் எடுத்தேன், அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக இதில் ஒரு பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் 20,000 கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக இந்த செக்மெண்ட்டில் 32 மெகா பிக்சல் சென்சார் கொடுக்குன்னு சொல்லிட்டு சில பிராண்ட் ஃபோட்டோ எடுத்தோம்னா பவுடர் அடிச்சு தான் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கு. நீங்கள் நார்மலாக நீங்கள் அந்த ஃபில்டர் மோடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. என்னதான் 20 மெகா பிக்சல் சென்சார் இருந்தாலும் குவாலிட்டி பக்காவாகவும் இருக்குது. அதனால் நிச்சயமாக பெட்டான செல்ஃபி கேமரா வேணும் எதிர்பார்க்குறவங்க போக்கோ X3 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். சேம் டைம் பேக்ரவுண்ட் கேமராவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் MUI 12 ஃபார் போக்கோவில் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி சில ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஆட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக தான் இருக்குது. போக்கோ ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்லையோ நம்ம குறை சொல்லவே முடியாது. போக்கோ F1 ஸ்மார்ட் ஃபோனுக்கு MUI 12 அப்டேட் கொடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அது லான்ச் பண்ணப்போ MUI 9லையோ MUI 8லையோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இத்தனை அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக போக்கோ X3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அப்டேட் வேறு லெவலில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ போக்கோ அப்டேட் கொடுக்கறதுல டாப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப சூப்பராக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10மே பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மேலே கண்ட்ரோல் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அல்ட்ரா பேட்டிங் சைன் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. MUI 12 ஃபார் போக்கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ கூடி சீக்கிரமாக மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுறாங்க ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசரான 732G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. நியூ கிராஃபிக்ஸ்க்கு Adreno 618 GB தான் கொடுத்துருக்காங்க. 2.3 GHz கிளாஸ் பில் கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். ஆல்ரெடி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரும் லேட்டஸ்ட் ப்ராசர் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அது போக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே 120 Hz வச்சு கேம் ப்ளே பண்ணப்பவே பெருசாக எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு இல்லை. நார்மலான ஹீட்டிங் எல்லா ஃபோன்லையும் எவ்வளோ பார்ப்போமோ அதே மாதிரி தான் ஹீட்டிங் இருந்துச்சு. அதுவும் IP வாட்டர் ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தண்ணியில் போட்டு எடுத்த அந்த லைட்டாக இந்த ஹீட்டுமே சுத்தமாக போயிடுச்சு. ஓவராலாக இங்கே ஹீட்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டார்டிங்கில் பெருசாக இல்லை. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபுல் டெஸ்ட்டில் ஹீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் டெஸ்ட் கூட சீக்கிரமாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன்.
நார்மலாக நீங்கள் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை. நார்மல் யூசேஜ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் Snapdragon 732Gனால அந்த அளவுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்ப்ளீட்டாக புஷ் பண்ண முடியல. ஆனால் இந்த Snapdragon 732Gயில் ஏஐ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் 732G விட ஒரு 70% இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுமே ஒரு 15% இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் நார்மலாக இருந்தாலுமே இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருங்காட்டி இங்கே 120 Hz கம்ப்ளீட்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. 120 Hzல ரன் ஆகக்கூடிய ஆல்டோஸ் ஒடிசி அது போக மார்வல் கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். இங்கே ஃப்ரேம் ரேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயுமே ட்ராப் ஆகல. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நார்மல் கேமிங் தான். நம்ம இன்னமும் ஹெவி கிராஃபிக்ஸ் இருக்க ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் ரன் ஆகக்கூடிய பல கேமிங் டெஸ்ட்டில் ரன் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக 17,000 பட்ஜெட் 20,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு தான் சொல்லணும். இன்னொரு இடத்துல இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஃபோனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனாலேயே இந்த ஃபோனை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்து 4000 mAh பேட்டரிலாம் கொடுத்தாங்கன்னா பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது. இங்கே ரிஃப்ரெஷ் ரேட் நல்லா ஒர்க் ஆகிறங்காட்டி 240 Hz டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா கொடுத்தங்காட்டி பேட்டரியுமே ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் வேறு லெவலில் இருக்குது. நான் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணேன். அது 2 மணி நேரமே ஹெவி யூசேஜ் தான் பண்ணேன். அது மொத்தமாகவே 12% தான் பேட்டரி ட்ராப் ஆகிருக்கு. அதனால் இங்கே பேட்டரி உங்களுக்கு ஒரு நாள் ஹெவி யூசேஜுக்கு நல்லாவே தாங்கும். நார்மல் யூசேஜ்லாம் பண்ணிங்கன்னா 2 நாளைக்கு நல்லா தாங்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆனால் கூட இங்கே டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு MMT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்களாமா. நார்மலாக இருக்க 33 வாட்டோட 25% ஃபாஸ்ட்டாக சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதா சொல்லணும். நான் சார்ஜ் பண்ணப்போ சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப வேறு லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே 0 100% போக்கோ X2 27 வாட் எப்படி 1 மணி நேரம் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிச்சோ அதே மாதிரி இதையும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக்கோ கிளைம் பண்ணுறாங்க. நம்ம கூடிய சீக்கிரமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி தான் சொல்லணும். சார்ஜிங் ஸ்பீட் வேறு லெவலில் தான் ஏறிச்சு. ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தலாம் 0 100% வரைக்கும் அதே மாதிரி வேறு லெவலில் ஏறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தீங்கன்னாலும் இங்கே பேட்டரின்னு வரப்போ போக்கோ வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 17,000 சேல்ஸ் பண்ணாங்க. போக்கோ X2 500 ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. 6,128 18,500 சேல்ஸ் பண்ணாங்க. 8,128 20,000 சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம இருக்கிறது 6,128 ஆப்ஷன் தான். நான் 6,64 ஆப்ஷனை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் 5G சிம் செட் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லாருமே 2 சிம் யூஸ் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. அதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 18,500 போட்டு 6,128 ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 20 போட்டு 8,128 ட்ரை பண்ணலாம். UFS 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு LED நோட்டிஃபிகேஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பிராண்ட் இதெல்லாம் கொடுக்கறதில்ல. போக்கோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரே வரியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வர்ணிக்கணும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ வீடியோ இது கிடையாது. ரிவ்யூ வீடியோவில் இன்னும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸாக ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசலாம். இன்னும் ஒரு வாரத்தில் நான் முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே கேமிங் டெஸ்ட், கேமரா டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட் எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். இது ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பையன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், ஆனால் கொஞ்சம் குண்டாக இருப்பான், அவ்வளோதான். இது ஃபோனு அழகாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குண்டாக பெரிய சைஸில் இருக்குது, அவ்வளோதான். அது ஒன்றை மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக 17,000க்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஓவரலாக இதெல்லாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு தான் ஃபுல் ரிவ்யூவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.